Hi guys, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர். விண்டோஸ் சர்வரை எப்படி அதோட பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் பண்ணலாம், ரிசோர்ஸை மானிட்டர் பண்ணலாம். ஓகே, வாட் இஸ் ரிசோர்ஸ்? ரிசோர்ஸ் மீன்ஸ் CPU மெமரி தான் ரிசோர்ஸ் சொல்லுவோம். இதை 3 விதமாக நம்ம பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் பண்ணலாம். டாஸ்க் மேனேஜர்லேருந்து மானிட்டர் பண்ணலாம், செகண்டு ரிசோர்ஸ் மானிட்டர்லேருந்து பண்ணலாம், அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர்லேருந்து பண்ணலாம். 3 டூல் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விண்டோஸ் சர்வரோட பெர்ஃபார்மன்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு விண்டோஸில் இன்பில்டாக 3 டூல் இருக்குது. ஃபஸ்ட்டு டூல் டாஸ்க் மேனேஜர், செகண்ட் டூல் அதுக்கு ஷார்ட்கட்டில் போகிறேன், இல்லை இதில் டைப் பண்ணுறேன். செகண்ட் டூல் ரிசோர்ஸ் மானிட்டர் இருக்கு இல்லையா, இது செகண்ட் டூல். தேர்ட் டூல் இருக்குது, அது பேர் பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர். ஸோ இந்த மாதிரி 3 இன்பில்ட் டூல் மூலமாக we can monitor the Windows server performance. So what kind of performance we can monitor? CPU, memory, disk, network. ஸோ பொதுவாக ஒரு சிஸ்டம் நல்லா ஒர்க் ஆகுறதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது CPU அண்ட் மெமரி தான். உங்கள் ஃபோனே எடுத்துக்கோங்க, நீங்கள் ஒரு ஃபோன் புதுசாக பை பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஃபேக்டர் வச்சு பை பண்ணுவீங்க? அதில் என்ன ப்ராசஸர் இருக்குது, என்ன மெமரி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பை பண்ணுவீங்க, ரைட்டா? பை த சேம் வே ஒரு விண்டோஸ் சர்வர் எடுத்துட்டாலும் சரி, உங்கள் லேப்டாப் எடுத்துக்கிட்டாலும் சரி, த CPU மெமரி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். தீஸ் 2 திங்ஸ் இஸ் கால்ட் ரிசோர்ஸ். CPU மெமரியை வந்து ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஆல்சோ அடிஷ்னலாக வி கேன் மானிட்டர் டிஸ்க் அண்ட் நெட்வொர்க். ஸோ டாஸ்க் மேனேஜர்லேருந்து எப்படி மானிட்டர் பண்ணுங்க நேற்று கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன். போன செஷன் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹவு டு ஒர்க் டாஸ்க் மேனேஜர் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் எப்படி நம்ம ரிசோர்ஸை மானிட்டர் பண்ணுறது, CPU எப்படி மானிட்டர் பண்ணுறது, மெமரி எப்படி மானிட்டர் பண்ணுறது, இதிலெல்லாம் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி போன செஷனில் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு செஷனில் ரிசோர்ஸ் மானிட்டர்னால் என்ன, பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர்னால் என்னன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். முக்கியமாக இந்த டாஸ்க் மேனேஜர் வந்து வெரி ஈஸி டு மானிட்டர் த ரிசோர்ஸ். எனிபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் இஸ் கோயிங் ஆன். லைக் நீங்கள் யூஸ்வலாக ஒரு டாஸ்க் மேனேஜர் நீங்கள் வந்து ரன்னில் போயிட்டு டாஸ்க் எம்ஜிஆர் அப்படி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஒரு டாஸ்க் மேனேஜரில் இந்த டேஷ்போர்டில் கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை த யூட்டிலைசேஷன் ஆஃப் CPU அண்ட் மெமரி. ஒரு CPU மெமரி வந்து எவ்வளோ யூட்டிலைஸ் ஆகுது அப்படிங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். டிஸ்க் யூட்டிலைசேஷன், நெட்வொர்க்கில் ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ எந்த அப்ளிகேஷன் அதிகமாக ஐடென்டிஃபை பண்ணுது, கூகுள் குரோம் ஐடென்டிஃபை அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணுது, மைக்ரோசாஃப்ட் வேர்ட் யூட்டிலைஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ கூகுள் குரோம் பார்த்தீங்கன்னா CPUவில் ஆவரேஜாக 5% யூட்டிலைஸ் பண்ணுது. மெமரியை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக 3 GB வந்து யூட்டிலைஸ் பண்ணுது. டிஸ்கை பார்த்தீங்கன்னா 0.1 MB யூட்டிலைஸ் பண்ணுது. நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 1.7 Mbps. ஆக்சுவலி என்னென்னா, நான் கூகுள் குரோமில் நிறைய டேப் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதனால் அது யூட்டிலைசேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா when we go for the troubleshooting. ஸோ விண்டோஸ் சர்வரை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடிய இஷ்யூ வந்து ஸ்லோவாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த டைமில் நம்ம இந்த இதில் ஈஸியாக பார்க்கலாம். செகண்டு ரிசோர்ஸ் மானிட்டர்லேருந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ரிசோர்ஸ் மானிட்டர் பற்றி ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் ரன்னில் போய்ட்டு ரெஸ்மான், அதாவது ரிசோர்ஸ் மானிட்டர் ஷார்ட் ஃபார்மாக ரெஸ்மான் சொல்லுவோம். நீங்கள் ரன்னில் போய்ட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசோர்ஸ் மானிட்டர் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ரிசோர்ஸ் மானிட்டர் உங்களுக்கு CPU, மெமரி, டிஸ்க், நெட்வொர்க் 4மே தனித்தனியாக ஷோ ஆகும். பட் இங்கே கொஞ்சம் டீட்டெயில்ஸாக ஷோ ஆகும். ஈவன் நீங்கள் கம்பேர் வித் டாஸ்க் மேனேஜர் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள், நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு. பட் ரிசோர்ஸ் மானிட்டர் வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் டெக்னிக்கலாக கொஞ்சம் நிறைய தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஆல்சோ இட் ஹேஸ் மோர் இன்ஃபர்மேஷன். த ரிசோர்ஸ் மானிட்டர் ஹேஸ் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ். உதாரணத்துக்கு CPU எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ 8% CPU வந்து கன்சியூம் ஆகிட்டு இருக்குது, ஆர் 11%. அது பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேட் ஆகுது. இட்ஸ் நாட் அ ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு யூட்டிலைசேஷன் இல்லை, இட்ஸ் ஃப்ளக்சுவேட்டிங். ஓகே, ஸோ இதில் எந்தெந்த ப்ராசஸ்லாம் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகுது, இதில் கூகுள் குரோமோட ப்ராசஸ் அதிகமாக கன்சியூம் ஆகுது. ஆவரேஜ் CPU 3% மேலே எடுத்துக்குது. ஆக்சுவலி 8%, 9% தான் யூட்டிலைசேஷனு. அதில் ஆவரேஜாக
3 to 4% வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குது. அப்புறம் டாஸ்க் மேனேஜர் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு ப்ராசஸ் ஓடுது. அதோட யூட்டிலைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ யூட்டிலைஸ் ஆகுது, 0.5% வந்து யூட்டிலைஸ் ஆகுது. பிஐடி அப்படிங்கிறது ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு பின்னாடியும் ஒரு ஐடி ரன் ஆகும். ஓகே, ஆர் ஒவ்வொரு சர்வீஸ் மாதிரி ஒரு ஐடி ரன் ஆகும், தட் கால்டு பிஐடி. இந்த ஐடியை வச்சு வி கேன் கில் த ப்ராசஸ் பை கமாண்ட் லைன். உதாரணத்துக்கு எனக்கு வந்து கூகுள் குரோம் வந்து இந்த நேரத்துக்கு அதிகமாக எனக்கு வந்து ஐ ஃபீல் கூகுள் குரோம் அதிகமாக வந்து ரிசோர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுது. ஐ வாண்ட் டு எண்ட் த ப்ராசஸ். ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா யூ ஹாவ் டு எண்ட். பட் பிஃபோர் எண்ட் த ப்ராசஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ப்ராசஸ் ரன்னிங் ஃபார். இந்த ப்ராசஸ் எதுக்காக ரன் ஆகுது அப்படிங்கிறத யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். தென் ஒன்லி யூ கேன் கோ ஃபார் த எண்ட் ப்ராசஸ். ஒன்ஸ் யூ எண்ட் த ப்ராசஸ், இந்த கூகுள் குரோம் வந்து அப்படியே க்ளோஸ் ஆயிரும். தென் யூட்டிலைசேஷன் நார்மல் ஆயிரும். இது எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கும், அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு திடீர்னு நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போயிடும் அல்லது கிராஷ் ஆயிரும். பட் ஸ்டில் அந்த அப்ளிகேஷன் பேக்கெண்டில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ரீஸ்டார்ட். அப்போ தான் அந்த அப்ளிகேஷன் ஃப்ரெஷ்ஷாக வெளியில் வரும். பட் ரீஸ்டார்ட் பண்ணாமலே வி கேன் க்ளோஸ் த அப்ளிகேஷன். பேக்கெண்டில் ரன் ஆகிற அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம் பை த ஹெல்ப் ஆஃப் த எண்ட் ப்ராசஸ். சரிங்களா? ஸோ இந்த கமாண்ட் லைன்லேயும் பண்ணலாம். வென் வி கோ ஃபார் த கமாண்ட் லைன் இட் வில் ஆஸ்க் ஃபார் பிஐடி. இந்த பிஐடி மூலமாக அந்த ப்ராசஸ் வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கிராஃப் எவ்வளோ சிபியூ யூட்டிலைஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, டிஸ்க் எவ்வளோ யூட்டிலைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு டிஸ்க்கு. ஸோ டிஸ்க்னா என்னென்னா நம்மளோட சர்வரில் ரன் ஆகிற ஹார்ட் டிஸ்க். இப்போ என் லேப்டாப்பில் இருந்தால் நான் இந்த ரிசோர்ஸ் மானிட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ என் லேப்டாப்பில் ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அந்த ஹார்ட் டிஸ்கோட யூட்டிலைசேஷன் தான் இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்குது. இப்போ என்னோடய ஹார்ட் டிஸ்கில் இருந்து 2 to 5% யூட்டிலைசேஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ ஹார்ட் டிஸ்க்லேருந்து எபோவ் 50%, 60% யூட்டிலைஸ் ஆகிறப்ப ஸ்லோ ஆயிடும், சிஸ்டம் வந்து ஸ்லோ ஆயிடும். நான் வந்து ஒரு எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் வந்து நான் போட்டிருக்கேன். அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, டாஸ்க் மேனேஜரில் டிஸ்கில் போனீங்கன்னா இங்கே டைப்பு, நான் எஸ்எஸ்டி என்விஎம்இ ஹார்ட் டிஸ்க் நான் போட்டிருக்கேன். 4C அப்படிங்கிற ஹார்ட் டிஸ்க், இது 1 TB ஹார்ட் டிஸ்க் நான் போட்டிருக்கேன். அந்த ஹார்ட் டிஸ்க் தான் டிஸ்க்குன்னு காமிக்குது. இந்த ஹார்ட் டிஸ்கில் யார் அதிகப்படியாக யூட்டிலைஸ் பண்ணுதா, லைக் ஹார்ட் டிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பெர்சன்டேஜ் வைஸ் நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம், ரீட் அண்ட் ரைட் கால்குலேட் பண்ணுவோம். அதாவது per செகண்டுக்கு இதில் பாருங்கள், ரீடு பைட்ஸ் per செகண்டு, ரைட் பைட்ஸ் per செகண்டு. அதாவது நீங்கள் ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் ஒரு செகண்டுக்கு எவ்வளவு டேட்டா ரீட் அண்ட் ரைட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லுவது. ஓகே, ஸோ இதில் எந்தெந்த ப்ராசஸ்லாம் அதிகமாக என்னோடய ஹார்ட் டிஸ்க்கு கன்சியூம் பண்ணுது அப்படின்னு சொல்லி இங்கே நான் பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோட் வேர்டோட இருக்கும், உங்களுக்கு ஃபுல் நேம் இருக்காது. இப்போ என்டி யூசர் டே அப்படின்னு இருக்குது, ஒய்ஃபை டிரைவர் ஹெச்இ செஷன் இருக்குது. உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் அதை கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், இது எதுக்கான யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. டியில் வீடியோஸில் எம்கேவி, அது இப்போ கரண்டாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து கரண்டாக பேக்கெண்டில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா? அப்போ அந்த ரெக்கார்டிங் ஒரு ப்ராசஸ் வருது, அந்த ப்ராசஸ் தான் இங்கே காமிக்குது. இந்த ரெக்கார்டிங் வந்து டியில் சேவ் ஆகும். ஸோ டியில் சேவ் ஆகிற ஃபைலு அது வந்து டேட்டா அதிகமாக எடுத்துக்குது, ரீட் அண்ட் ரைட். ஏன்னா அது வந்து பேக்கெண்டில் ரெக்கார்டிங் ஓடுறதுனால இதில் அதிகப்படியாக ரெக்கார்டிங் பாருங்கள், நான் ரெக்கார்ட் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் அதிகப்படியாக எடுத்துக்குது. ஸோ அது வந்து இப்போ செகண்டுக்கு இவ்வளோ டேட்டா வந்து கன்சியூம் பண்ணுது. அது என்னோடய ஹார்ட் டிஸ்க்லேருந்து ரைட் பண்ணுது. ரீட் அப்படின்னா நான் ஒரு வீடியோவை ஓப்பன் பண்ணால் அதுக்கு பேர் ரீடு. ரைட் அப்படின்னா நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த ரெக்கார்ட் பண்ணுற வீடியோவை அது என்டர் பண்ணுது இல்லையா, தட் இஸ் கால்ட் ரைட்டு. புரியுது? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ when I open any document which is called read, when I write the document, உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இது ஜஸ்ட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னா அது பேர் ரீடு. இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் இஃப் ஐம் சேஞ்ச் எனிதிங் மாடிஃபைங் ஆர் டேட்டா எதாவது சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா இட் வில் கோ டு த ரைட். ஓகே, ஸோ இதில் நிறைய ப்ராசஸ் ஓடுது.
அதில் உங்களுக்கு எந்த ப்ராசஸ் அதிகமாக கன்சியூம் பண்ணுங்க நீங்கள் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ கன்சியூம் ஆகுது இதில் பாருங்கள். ஒர்க் ஸ்டேஷன் ஏடி tech.vmdk எனக்கு ரீட் அதிகமாக இருக்குது, ரைட் கம்மியாக இருக்குது. என்னென்னா என்னோடய சிஸ்டமில் நான் VMware ஒர்க் ஸ்டேஷன் போட்டிருக்கேன். அந்த VMware ஒர்க் ஸ்டேஷனில் ஐ ஹவ் ஓப்பன் மை ஏடி, நான் ஏடி சர்வர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை அப்படி தான் அதை எப்படி காமிக்குது பார்த்தீங்களா? டியில் ஒர்க் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஃபோல்டரில் நான் அந்த ஏடி அப்படிங்கிற சர்வரை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த லொக்கேஷனில் இருந்து அது ரீட் ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த லொக்கேஷனை காமிக்குது. ஐ வில் ஷோ யூ த லொக்கேஷன். டி டிரைவில் ஒர்க் ஸ்டேஷனில் ஏடியில் govind.tech vmdk இருக்கு இல்லையா? இதுதான் அந்த VMDK ஃபைல். VMDK ஃபைலுங்கிறது என்னென்னா, நான் வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைலுக்கு பேக்அண்ட் சப்போர்ட் பண்ணுறது நான் ஒரு மிஷின் டெஸ்டிங்காக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த மிஷின் பேக்அண்டில் சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஃபைல் தான் இந்த ஃபைலு. ஸோ இந்த ஃபைல் இந்த லொக்கேஷனில் இருக்குது, டியில் இந்த லொக்கேஷனில் இருக்குது. அதை தான் இங்கே தெளிவாக காமிக்குது. இந்த ஃபைல் இந்த பர்டிகுலர் ஃபைலில் இருந்து உங்களுக்கு ரீட் அதிகமாக இருக்குது, ரைட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஷோ பண்ணுது. அப்போ நீங்கள் அந்த இடத்துல போய் பார்த்துக்கலாம் எது ரீட் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் எங்கே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, விண்டோஸில் டேட்டாபேஸ் சர்வர் இருக்கு இல்லையா? இந்த டேட்டாபேஸ் சர்வரில் ரீட் அண்ட் ரைட் வந்து நம்ம அதிகமாக செக் பண்ணுவோம். ஏதாவது எப்போ செக் பண்ணணும்னா, யூஸர் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்க நம்ம மெயில் போடுவாங்க, என்னோட டேட்டாபேஸ் சர்வர் வந்து ஸ்லோவாக இருக்குது, என்னென்னு செக் பண்ணுங்கள், பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது, செக் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ அப்போ நம்ம டாஸ்க் மேனேஜர் செக் பண்ணி டிஸ்கில் இருக்கிற ஐஓ செக் பண்ணுவோம். இது இப்போ டிஸ்க் ஐஓ அப்படின்னா இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, அதான் ஐஓன்னு சொல்கிறோம். இந்த டிஸ்க் ஐஓவில் வி ஆர் செக்கிங் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு, எவ்வளோ ரீட் அண்ட் ரைட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடுவோம். தென் கம்மிங் டு த நெட்வொர்க் பார்ட். ஸோ கரெக்டாக நான் வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கேன். சொல்லுங்கள். என்னங்க? பிஐடின்னு ஒன்று இருக்குல்ல ப்ரோ, அட்ரஸ் பக்கத்தில். ஆமாம், நான் சொல்லலை. பிஐடி அப்படிங்கிறது ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு ப்ராசஸருக்கும் சிஸ்டம் அசைன் பண்ணுற ஒரு ஐடி. சரிங்களா? இந்த ஐடி நம்ம அசைன் பண்ண மாட்டோம், சிஸ்டமில் அசைன் த ஐடி. இந்த பிஐடி வச்சு நம்ம கில் பண்ணுவோம், ப்ராசஸ் வந்து கில் பண்ணுவோம், கமாண்ட் லைனில் கில் பண்ணுவோம். அப்போ இந்த பிஐடி தேவைப்படும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் குரோமோட ஐடி பாருங்கள், 12552. சேம் ஐடி தான் இங்கே இருக்கும். இங்கேயும் கூகுள் குரோம் ரன் ஆகிட்டு இருக்கா? சரி. ஸோ இப்போ இங்கே பிஐடி வந்து இது மெயினாக இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம அந்த டாஸ்க்கை கில் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து என்னென்னா, நம்ம இதை ரைட் கிளிக் பண்ணி கில் பண்ண முடியாது, டாஸ்க்கை என் ப்ராசஸ் பண்ண முடியாது. அப்போ என் ப்ராசஸ் பண்ண முடியாது, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கமாண்ட் போடுவோம், டாஸ்க் கில்லு F0 ஃபோர்ஸு பிஐடி எந்த ஐடி, விச் மீன்ஸ் இப்போ கூகுள் குரோம்னா அந்த கூகுள் குரோமோட ஐடி. ஸோ அந்த ஐடியை போட்டு நம்ம கில் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அந்த 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 கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, பேக் எண்டில் ரன் ஆகிற அந்த ப்ராசஸை வந்து உடனே எண்டு பண்ணிடும். ஸோ தட் நமக்கு ஒரு பர்டிகுலர் யூட்டிலைசேஷன் வந்து சேவ் ஆகும். ஸோ பவர்ஷெல்லில் பண்ணால் இந்த பிஐடி வச்சு பண்ணிடலாம். ஸோ பிஐடி இஸ் ப்ராசஸ் ஐடி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் மேனேஜரில் பிஐடி பார்த்துக்கலாம். சேம் இதே தான், இந்த டாஸ்க் மேனேஜரில் பிஐடி இங்கே ஓடும். இந்த வருது பார்த்தீங்களா? ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒரு பிஐடி அசைன் ஆகும். சரிங்களா? இப்போ இதில் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கூகுள் குரோம் நான் வந்து எத்தனை டேப் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அத்தனை டேபுக்கு ஒவ்வொரு டேபுக்கும் ஒரு பிஐடி அசைன் ஆகிருக்கு.
explore.exe explore.exe னா அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன்ல, இந்த ஃபோல்டர் இதுதான் explore.exe. அதுக்கு ஒரு PID ஓப்பன் ஆயிருக்கு. ஒன்றை சிங்க் இப்போ அந்த இதை எண்ட் டாஸ்க் பண்ணுறேன். ஒன்றை வந்து அப்படி யூஸ் பண்ணல, ஸோ தேவையில்லாமல் அது ஓடிக்கிட்டு இருக்கு. தேவையான எண்ட் டாஸ்க் பண்ணிக்கலாம், அல்லது கமாண்ட் லைனில் இந்த டாஸ்க் கில் கமாண்ட் இருக்குல்ல, இதில் PID கரெக்டாக பார்த்து போடணும். தப்பான PID போட்டிங்கன்னா வேறு டாஸ்க் கில் ஆகிடக்கூடாது. ஓகே, 12672 the process with PID has been terminated. க்ளோஸ் ஆயிடுச்சா? OneDrive அப்படின்னு ஒரு பேக் எண்டில் ரன் ஆகிட்டு இருந்தது பாருங்கள், க்ளோஸ் ஆயிடுச்சு. நீங்கள் கீழே வரைக்கும் பார்த்தாலுமே தெரியும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பேக் எண்டில் ரன் ஆகிறத நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் எண்டில் ரன் ஆகலை, பேக் எண்டில் அது பாட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் டாஸ்க்கை வந்து கில் பண்ணிட்டேன். ஸோ தட் எனக்கு வந்து அதில் இருந்து ஒரு பர்டிகுலர் CPU மெமரி வந்து யூட்டிலைசேஷன் வந்து சேவ் ஆகும். ஸோ அந்த டைம் அதுக்காக இந்த PID யூஸ் பண்ணுறோம். சரியா? கிளியரா? ஓகே, யா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் நான் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறேன். உங்கள் சர்வரில் மற்ற இடத்துல ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கார்டு யூஸ் பண்ணுவாங்க, நிக் கார்டுன்னு சொல்லுவோம், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு சொல்லுவோம். அந்த கார்டில் இருந்து தான் நம்மளோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது வந்து நெட்வொர்க் IO, நெட்வொர்க் இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, சென்ட் பிட்ஸ் பெர் செகண்ட், ரிசீவ் பிட்ஸ் பெர் செகண்ட். அதாவது ஒரு செகண்டுக்கு எவ்வளோ பிட்ஸ் ரிசீவ் ஆகுது, ஓகே, அப்படிங்கிறத இதில் கால்குலேட் பண்ணுது. இதில் பார்த்தீங்கன்னா க்ரோம் தான் அதிகமான சென்ட் அண்ட் ரிசீவ் ஆகுது. ஜீரோ புக் லேன் இது வந்து ரிசீவ் ஆகுது, இது சென்ட் ஆகுது. ஃபுல்லாக க்ரோம் தான், ஏன்னா க்ரோம் தான் நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம், அதனால் க்ரோம்லேருந்து தான் எல்லா டேட்டா ட்ரான்ஸ்ஃபரும் இதில் நடந்திருக்கு. ஸோ அப்போ இதில் பார்த்துக்கலாம் எந்தெந்த டிவைஸ்லாம் வந்து அதிகமாக இதில் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மெமரி. ஸோ மெமரி யூட்டிலைசேஷன் வந்து கரண்ட்டாக 48% யூஸ்ல 48% யூஸ்ட் ஆன் ஃபிசிக்கல் மெமரி. ஸோ இங்கே 48%, 49% இருக்கா, இதுதான் இங்கே காமிக்குது. 40% மெமரி யூஸ் ஆகிருக்கு. இதில் க்ரோம் தான் அதிகமாக எடுத்துக்குது, இந்த PID அதிகமாக எடுத்துக்குது. ஸோ அப்போ இதில் கமிட்டட் மெமரி, கமிட்டட் அப்படின்னா இந்த பர்டிகுலர் க்ரோம் EXE வந்து ஒர்க் ஆகுறதுக்கு சிஸ்டம் அலோகேட் பண்ண மெமரி தான் கமிட்டட் மெமரி. ஸோ எவ்வளோ இது வந்து KB சைஸில் தான் இருக்கும். அது நீங்கள் நீங்கள் வந்து ஜிபியை கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது எவ்வளோ கன்சியூம் பண்ணுதுன்னு ஜிபியை கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஷேரபிள் அப்படிங்கிறது என்னோட ரேமை வேறு ப்ராசஸ் எவ்வளோ ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது, அதான் ஷேரபிள். இதில் வேறு என்ன ப்ராசஸ் வருதுன்னு பார்ப்போம். இது நிறைய ப்ராசஸ் வருது பேக்கெண்டில். நீங்கள் ஒரு சிஸ்டம் ஆன் பண்ணுறப்ப பேக்கெண்டில் நிறைய ப்ராசஸ் ஓடும். ஏன்னா விண்டோஸ்க்கு பின்னாடி ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ப்ராசஸ் ஓடுறதுனால நம்மளால் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியுது. இப்போ இந்த விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா என்னால் இந்த ஃபைல் ஓப்பன் பண்ண முடியாது, அது ஹேங் ஆகி அப்படின்னு நின்றுடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு பின்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் தான் இங்கே வந்து ஒவ்வொன்றா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நெட்டில் போய் பார்த்துக்கலாம். இதுக்கான ரீசன் என்ன, இது IPF UF.exe அப்படின்னா என்ன அர்த்தம், அது ஏன் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுது அப்படிங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே 100% யாருக்கும் தெரியாது. ஓகே, ஸோ உங்களுக்கு தேவையான ப்ராசஸ் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ப்ராசஸ் வந்து ஹையாக வந்து கன்சியூம் பண்ணுது. ஸோ அப்போ என்ன ப்ராசஸ் நீங்கள் பாருங்கள். இது க்ரோம்க்கு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டோம். சில ப்ராசஸ் எதுக்கு, இது டாஸ்க் மேனேஜர், டாஸ்க் MGனா டாஸ்க் மேனேஜர், ஃபெஃப்மான், இந்த ஃபெஃப்மான் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா, ஸோ ஃபெஃப்மானு, வின்வேர்ட்னா இந்த வேட் ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேண்ணா, இந்த வேட் ஃபைலு. ஸோ இந்த PID கில் பண்ணோம் அப்படின்னா இந்த வேட் ஃபைல் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ இது எவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணுது, கமிட் எவ்வளோ இருக்குது. ஸோ VMware.exe இந்த VMware நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இதுக்கான ப்ராசஸ் எவ்வளவு.
ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸாக நம்ம அந்த ரிசோர்ஸ் மானிட்டர் வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ ரிசோர்ஸ் மானிட்டர் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் பார்க்கலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் பார்க்கறதுக்கு நீங்கள் ரனில் போயிட்டு பெர்ஃப்மான் கூட வந்துடும். இதை அப்படி ஓப்பன் பண்ணலாம். அல்லது ரனில் போயிட்டு பெர்ஃப்மான் அப்படின்னு ஓப்பன் பண்ணுங்கள். பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் ஓப்பன் ஆகிடும். இதில் இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும். Compare with both tools, the performance monitor has more informations and more data collections. ஸோ இதில் இந்த பெர்ஃபார்மன்ஸ் கீழே மானிட்டரிங் டூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரில் கரண்ட்டாக ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல CPU எவ்வளோ கன்சியூம் ஆகுது, மெமரி எவ்வளோ கன்சியூம் ஆகுதுன்னு நான் பார்க்கணும் அப்படின்னா இதில் நான் பேராமீட்டர் ஆட் பண்ணணும். ஐ ஹாவ் டு ஆட் த பேராமீட்டர் ஹியர். ஸோ பை டிஃபால்ட்டாக ஒரே ஒரு ப்ராசஸரோட யூட்டிலைசேஷன் மட்டும்தான் அதை காமிக்குது. ஸோ கரண்ட்டாக பாருங்கள், ப்ராசஸர் வந்து இது வந்து பர்சன்டேஜ் கரண்ட்டாக ஒரு 10ல் இருந்து ஒரு 12%, 13% யூட்டிலைஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. இது கிராஃபில் காமிக்குது, இங்கே உங்களுக்கு ஈஸியாக காமிக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். இல்லை 14%, 17% போகுது, 16 போகுது. இங்கே இது வந்து 10 to 20 என்ன கிராஃப்னு பார்த்து நீங்கள் பார்த்துக்கலாம். எனக்கு பேராமீட்டர் ஆர்டர் அதே மாதிரி டைமு 20, 13, 8, 13க்கு 8:13க்கு என்ன யூட்டிலைசேஷன். இதில் இந்த இடத்துல உங்கள் டேட் வைஸ் பார்க்க முடியாது, டைம் வைஸ் பார்க்க முடியாது. யூட்டிலைசேஷன் பார்க்கலாமே தவிர எவ்வளோ யூட்டிலைஸ் ஆகுதுன்னு பார்க்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல கரண்ட்டாக ரியல் டைம், இது பேர் ரியல் டைம் சொல்லுவோம். இந்த ரியல் டைமாக எவ்வளோ யூட்டிலைஸ் ஆகுது, 8:13க்கு எவ்வளோ யூட்டிலைஸ் ஆகிருக்கு, 8:14க்கு எவ்வளோ யூட்டிலைஸ் ஆகிருக்கு, இது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த டேட் டைம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதெல்லாம் எப்போ நமக்கு தேவைப்படும் அப்படின்னா சர்வரோட ஸ்லோனஸ் செக் பண்ணுறப்ப, சர்வரோட பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுறப்ப நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அஸ் அ VMware அட்மினிஸ்ட்ரேட்டராக இந்த பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். லைக் டாஸ்க் மேனேஜர், ரிசோர்ஸ் மானிட்டர், பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களால் அதில் வர இஷ்யூ வந்து ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். விண்டோஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இஷ்யூ வர்றது என்னென்ன அப்படின்னா பேக் எண்டில் நிறைய ப்ராசஸ் ஓடுறதுனால தான் இஷ்யூவே வரும். அது நிறைய CPU மெமரி கன்சியூம் பண்ணும். அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணாலும் அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் அந்த டேட்டா ஜென்ரேட் ஆகுது. ஸோ 8:15க்கு என்ன உங்களுக்கு யூட்டிலைசேஷன், அந்த மாதிரி திருப்பி அந்த டேட்டா ஜென்ரேட் ஆகுது. ஸோ இப்போ எனக்கு ப்ராசஸர் மட்டும் தான் இருக்குது. ஐ வாண்ட் டு கோ ஃபார் மெமரி அப்படின்னா நான் அந்த ஆட் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேராமீட்டர் செலக்ட் பண்ணணும். ஐ ஹாவ் டு செலக்ட் த பேராமீட்டர். ஸோ இதில் ப்ராசஸர் மட்டும் தான் இருக்குது. ஸோ மெமரி வேணும் அப்படின்னா எம்மில் போய் பாருங்கள். இது வந்து ஆல்ஃபபெட் ஆர்டரில் இருக்கும். GHIM மெமரி இதாக இருக்கு இல்லையா. ஸோ மெமரியில் நம்ம எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நிறைய பேராமீட்டர் இருக்கும். நமக்கு தேவையான பேராமீட்டர் மட்டும் எதுவும் பார்த்துக்கலாம். அவைலபிள் பைட்ஸு செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கமிட்டட் பைட்ஸு செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுமே போதும். ஸோ இப்போ ஆட் பண்ணிட்டேன்னா இப்போ அது டேட்டா ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த டேட்டாவும் ரெட்டில் தான் இருக்குது. ஐ வாண்ட் டு சேஞ்ச் த கலர். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அதை வந்து க்ரீன் கொண்டு வரேன். இப்போ டேட்டா மறுபடியும் ஜென்ரேட் ஆகும் பாருங்கள். மெமரி டேட்டா இங்கே ஆட் ஆகும். ஓகே, இந்த இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தெரியுது. மெமரி இதில் டேட்டா அந்தளவுக்கு தெளிவாக இல்லை. நான் வேறு ஏதாவது கவுண்ட் எடுக்கிறேன். டிஸ்க் ஐஓ எடுக்கலாம். இப்போ டிஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் பார்க்கணும்.
டிஸ்க் இது வந்து ஃபிசிக்கல் டிஸ்க்கா? ஓகே, ஃபிசிக்கல் டிஸ்க்னு பார்க்குறோங்க. நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கோம், அதனால் ஃபிசிக்கல் டிஸ்க்னு பார்க்கணும். இந்த இருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஆவரேஜ் டிஸ்க் பைட்ஸ் ரீடு ரைட்டு. டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா the average disk bytes write is the average number of bytes transferred to the disk during the write operations. ஸோ இங்கே ப்ளூ கலர் எல்லோ கலர் வந்து ரைட் ஆகுறது, ப்ளூ கலர் வந்து ரீட் ஆகுறது. ஸோ அது எவ்வளோ ரீட் ஆகுது எவ்வளோ ரைட் ஆகுதுன்னு இங்கே பார்த்துக்கலாம். முக்கியமாக இதில் நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா அந்த டைமிங் தான் பார்க்கணும். டைம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சார்ட் வேறு மாதிரி வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம் அதில். ஸோ இந்த மாதிரி சார்ட்டை மாற்றிக்கலாம். இதில் போயிட்டு லயனு, ஹிஸ்டோகிராம் பாரு இதில் ரீட் ஆகுது ரைட் ஆகுது அப்படிங்கிறது. ரிப்போர்ட்டு ஸோ ப்ராசஸர் என்ன, ஸோ இந்த மாதிரி இதில் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு இந்த ரிப்போர்ட் வந்து பார்க்கணும், ஆனால் நான் லேட்டாக பார்க்கணும். ஓகே, இப்போ எனக்கு வந்து என்னென்னா 8:20க்கு ஒரு ரிப்போர்ட் எனக்கு ஜென்ரேட் ஆகணும், 8:30க்கு ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகணும், அப்புறம் 8:40க்கு ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகணும். அது ஆட்டோமேட்டிக்காக ஆகணும். இந்த மாதிரி சம் கேசஸ் வரும். இது எதுக்காக கேட்பாங்கன்னா ட்ரபிள் ஷூட்டிங் பர்பஸ்க்காக எவ்ரி 10 செகண்ட், எவ்ரி 10 மினிட்ஸ் ஆர் எவ்ரி 30 மினிட்ஸ்க்கு ஒருக்கா எனக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி கொடு. ஸோ தட் அது அந்த ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ணுவேன் நான். ஸோ 8 மணிக்கு என்ன எனக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, எவ்வளோ யூட்டிலைஸ் ஆகிருக்கு, 8:50க்கு எவ்வளோ யூட்டிலைஸ் ஆகிருக்கு. அப்போ அந்த டைம் நான் கேட்பேன். 8 மணிக்கு யூட்டிலைசேஷன் கம்மியாக இருக்குது, ஆனால் 8:30க்கு அதிகமாக இருக்குது. அப்போ 8:30க்கு உங்கள் அப்ளிகேஷனில் நீங்கள் நிறைய பேர் ஹிட் பண்ணுறாங்களா? இதே வெப் சர்வராக இருந்தால் கரெக்டாக பீக் ஹவர்ஸில் நிறைய பேர் ஹிட் பண்ணுவாங்க. அப்போ ஹிட் பண்ணுறப்போ ஆப்வியஸாக அதோட சிபி மெமரி யூட்டிலைசேஷன் அதிகமாகும். உதாரணத்துக்கு ஐஆர்டிசி வெப்சைட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டைமில் அதோட வெப்சைட் வந்து பெருசாக யூட்டிலைசேஷன் இருக்காது, ஆனால் காலைல 10 மணிக்கு யூட்டிலைசேஷன் பீக்கில் காமிக்கும். அப்போ அந்த மாதிரி சில அப்ளிகேஷன் இருக்கும், சில வெப் சர்வர்ஸ் இருக்கும், அது அவங்க வந்து எனக்கு வந்து ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அதை வந்து எவிடன்ஸோட ரிப்போர்ட் பண்ணணும். உங்கள் சர்வர் வந்து இந்த டைமுக்கு இப்படி இருந்திருக்கு, இந்த டைம் இவ்வளோ இருக்குது, ஸோ இதை நீங்கள் செக் பண்ண சொல்லி நம்ம எவிடன்ஸோட ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இங்கே டேட்டா கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பேர் டேட்டா கலெக்டர் செட்னு இருக்கு இல்லையா? இது எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா யூசர் டிஃபைன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கலாம். இது ரைட் கிளிக் பண்ணி நியூ போயிட்டு டேட்டா கலெக்டர் செட்டு கொடுக்குறேன். இதில் ரிப்போர்ட் ஆன் 8:25 அப்படி கொடுக்குறேன். கிரியேட் ஃப்ரம் டெம்ப்ளேட் ஆர் கிரியேட் மேனுவலி, நான் மேனுவலி கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு கிரியேட் டேட்டா லாக்ஸ் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் கவுண்டர். நெக்ஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் கவுண்டரில் எங்களுக்கு எதெல்லாம் வேணும், இதில் ஆடில் போயிட்டு சேம் அப்போ செலக்ட் பண்ண மாதிரி பேராமீட்டர் செலக்ட் பண்ணணும். நமக்கு என்னென்ன முக்கியமான பேராமீட்டர் இருக்கோ அந்த பேராமீட்டர்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ராசஸரில் யூசர் டைம், யூசர் டைம் இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு நான் ஆடு கொடுத்துட்றேன், ஓகே கொடுத்துட்றேன். சாம்பிள் இன்டர்வல் எவ்ரி 15 செகண்டுக்கு ஒருக்கா இந்த டேட்டா வந்து கலெக்ட் ஆகணும். செகண்ட் ஆர் மினிட்ஸ், ஹவர்ஸ், வாட் எவர் இட் இஸ். நெக்ஸ்ட்டு
இது ரிப்போர்ட் எங்கே சேவ் ஆகணும்? நெக்ஸ்ட்டு இந்த ரிப்போர்ட் டிஃபால்ட்டாக எங்கே சேவ் ஆகும்? ஓகே, இது சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க. கொடுக்க முன்னாடி ஓப்பன் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் த டேட்டா கலெக்டர் செட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கூட கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்கெடியூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸ்கெடியூலில் எந்த டைம் எனக்கு ரிப்போர்ட் ஆகணும் ஆட் போயிட்டு பிகினிங் டைமு இன்றைக்கி 14ஆம் தேதி. ஓகே, டெய்லியா இல்லை எனக்கு ஏதாவது ஒரு நாளா, எனக்கு எந்த டைம் வேணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் டைம் 8:25. ஸோ பிகினிங் டேட்டு எண்ட் டேட்டு. ஸோ 8:25க்கு எனக்கு ஸ்டார்ட் ஆகணும், ரிப்போர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகணும். 8:23 அப்ளை. ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூலில் எவ்ரிடே எந்த டைமுக்கு பிகின் ஆகணும் எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு 10 நாள் வேணும்னா அந்த 10 நாளில் சூஸ் பண்ணிக்கலாங்க. எனக்கு இப்போதைக்கு தேவை அப்படின்னு இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ரிப்போர்ட் வேணாலும் டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, அது ஏஎம்ல இருக்கு, நைட்டு தான் நமக்கு இருக்கு. ஓ ஏஎம்ல இருக்கோ? பிஎம் கொண்டு வரணும். பிஎம்னா நம்ம 8னா எவ்வளோ வருது? 16 20 வரும். 20 சாரி 20:25. ஓகே கரெக்டு. இப்போ பிஎம் போயிருக்கோம். இப்போ பிஎம் வந்துருச்சு. Let's wait for the report generation. இல்லை எனக்கு இப்போ ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உடனே ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். 8:25 ஆயிடுச்சு பாருங்கள், அதுவும் ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகிடுச்சா? டேட்டா கலெக்டர் இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் உங்கள் ரிப்போர்ட் சேவ் ஆயிடுச்சு, அவுட்புட் சேவ் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. அப்போ மை கம்ப்யூட்டரில் சியில் ஃபெஃப்லாக்ஸில் admin report 8:25 then அதில் இந்த பர்டிகுலர் லொக்கேஷன் ஓகே 0001 இதில் இந்த டேட்டா கலெக்டர் கிளிக் பண்ணுங்கள். இதில் ரிப்போர்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இல்லை சரியாக பேராமீட்டர் சரியாக ஆட் ஆகலைன்னு நினைக்கிறேன். எகெயின் ஐ வில் ஆட் த பேராமீட்டர் ஆட் ஆகலை சரியா. ஒரு நிமிஷம் இருங்க. இதில் ஆக்சுவலி பேராமீட்டர் சரியாக ஆட் ஆகலை. இந்த இடத்துல கீவேர்டில் ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ரிப்போர்ட் ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் கீழே யூசர் டிஃபைன் கீழே நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருப்பீங்கல்ல. இப்போ ஆல்ரெடி நான் நியூ டேட்டா கலெக்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் டெஸ்ட் ஒரு இது க்ரியேட் பண்ணி ஆல்ரெடி அதுலேயும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை ரிப்போர்ட் காமிக்கிறேன். ஸோ
டெஸ்ட் அப்போ நான் ஒன்று க்ரியேட் பண்ணேன். ஓகே, எல்லா பேராமீட்டரும் போட்டு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பேராமீட்டரில் இந்த டெஸ்ட் அப்படிங்கிற ஃபோல்டர் கீழே டைமிங் இருக்கும், இந்த ஃபைல் நேம் இருக்கும். அந்த ஃபைல் நேமுக்கு தான் நீங்கள் பாருங்கள். இந்த ரிப்போர்ட் எப்போ ஜென்ரேட் பண்ணுது? 14 ஜூலை 7:30 இந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகிருக்கு. இந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆன டைமில் CPU 6% யூட்டிலைஸ் ஆகிருக்கு, மெமரி 40% யூட்டிலைஸ் ஆகிருக்கு, நெட்வொர்க் பெருசாக இஷ்யூ இல்லை. அதாவது இதுக்கு பேர் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படின்னா டாஸ்க் மேனேஜரில் லைவாக தான் பார்க்க முடியும். இப்போ கரண்ட்டாக இப்போ இந்த 8:20க்கு என்ன யூட்டிலைஸ் ஆகுது அப்படிங்கிறத லைவாக பார்க்க முடியுமே தவிர யூ கேனாட் சி த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. அதாவது எனக்கு வந்து 8 மணிக்கு என்ன நடந்துச்சு, 8:30க்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்க முடியாது. பட் அதை நீங்கள் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்தீங்க அப்படின்னா பார்க்கலாம். நீங்கள் ஜென்ரேட் பண்ண மறந்துட்டீங்க, நான் வந்து இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஜென்ரேட் பண்ணல, நான் 8 மணி டேட்டா பார்க்க முடியாது. ஆல்ரெடி நான் டெஸ்ட் ரிப்போர்ட் ஒன்று போட்டு வச்சுருந்தேன், அதில் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணியிருந்தேன் 7:30க்கு 7:30க்கு, அதனால் எனக்கு இங்கே தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து நம்ம சென்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், உங்களோட சர்வர் யூசேஜ் வந்து 8 மணிக்கு 7:30க்கு இந்த இவ்வளோ யூசேஜ் இருக்குது, இந்த யூசேஜ் இருக்குது. அப்புறம் CPU என்னென்ன ப்ராசஸ் சர்வீஸ் ஒரு நிமிஷம், டிஸ்கில் தெளிவாக தெரியும். ஹார்ட் ஃபைல்ஸ் இருக்குல்ல, இந்த ஹார்ட் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த பர்டிகுலர் 7:30க்கு என்னென்ன ஃபைல்ஸ் அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கு, ரீட் அண்ட் ரைட்டு. அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணது வந்துட்டு ட்ரீ சைஸு, அப்புறம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் யூட்டிலேஷனு, VMDK ஃபைலு. இது வந்து 60 செகண்டுக்கான ஒரு யூட்டிலைசேஷன். 14 ஜூலை லாஸ்ட் அந்த 7:30க்கு 1 நிமிஷம் கரெக்டாக, அந்த 1 நிமிஷத்தில் 1 மினிட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிப்போர்ட் இது. சரி, இப்போ நீங்கள் எப்போ ரன் பண்ணிக்கலாம்? ஒன்று ஸ்கெடியூல் பண்ணி ரன் பண்ணலாம், இல்லை நீங்களே ரன் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு சர்வர் நீங்கள் அந்த அப்சர்வேஷனில் வச்சுருக்கீங்க, சர்வர் வந்து அடிக்கடி இந்த பர்டிகுலர் டைம் ஸ்லோ ஆகுது, ஏன் ஸ்லோ ஆகுது, என்ன ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு கஸ்டமர் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு வந்து சாயங்காலம் 6 மணி ஆனால் ஸ்லோ ஆகுது அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 6 மணி ஆனால் சர்வர் லாகின் பண்ணிவிட்டு இந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிடுங்க. 6:30க்கு ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுங்கள், 7 மணிக்கு ஒன்று, அது 8 மணிக்கு ஒன்று, இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணிங்கன்னா என்ன இஷ்யூங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எந்த டைமில் ஸ்பைக் ஆகுது, எதனால் ஆகுது, ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடுனாலே அதா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படிங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மெமரியில் க்ரோம் ப்ராசஸ் தான் அதிகமாக எடுத்துக்குது. கமிட்டட் அப்படின்னா அது அலோகேட் பண்ண மெமரி. ரிப்போர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எந்த சிஸ்டமு, மெமரி எவ்வளவு, ஸ்டார்ட் டைம் என்ன, இந்த ரிப்போர்ட் ஸ்டார்ட் ஆன டைம் என்ன, இந்த ரிப்போர்ட் எண்ட் டைம் என்ன, டியூரேஷன் எத்தனை செகண்டு, எவ்வளோ ஈவெண்ட் ரெக்கார்ட் ஆகிருக்கு, எவ்வளோ ஈவெண்ட் ஸ்கிப் ஆகிருக்கு, இந்த பர்டிகுலர் ஃபைல் எங்கே இருக்குது, இந்த இருக்குது, இந்த ஃபைல் தான் ஸ்டோர் ஆகிருக்கு. சேம் ஸ்டார்ட் டைம் எண்ட் டைமு, இந்த மாதிரி என்டையர் இதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது நம்ம இந்த பெர்ஃபார்மன்ஸ் பாயிண்ட் வந்து அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம். எப்போயாவது
நமக்கு சர்வரில் ஏதாவது ஒன்று ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதர்வைஸ் நம்ம பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த டாஸ்க் மேனேஜர்லேயே செக் பண்ணிடலாம், என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். பட் அதையும் தவிர்த்து ஒரு சர்வரில் அப்சர்வேஷன் பண்ணணும், எனக்கு எக்ஸாக்டாக இஷ்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், பின் அவுட் பண்ணணும் அப்படின்னா we can go for performance monitor. Okay.